நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கூட நம்முடைய நல்ல பாதத்திலே அப்பா, உம்முடைய இரக்கமுள்ள சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலும் கூட உம்முடைய பொற்பாதத்தை ஆண்டவரே கிட்டி சேரவும் ஆண்டவரே, உம்முடைய நல்ல சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்கள் இருதயங்களிலே தொனிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவசேனை ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நல்ல வேளையிலும் கூட ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. இந்த நல்ல வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 92 சங்கீதம், சங்கீதம் 92 சங்கீதம் 12வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது மிகவும் உன்னதமாக ஒரு அருமையான பாடலை பாடுகின்றார். நீங்கள் முதல் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் என்று அநேக காரியங்களை அவர் பாடுகின்றார். அப்படி பாடுகின்ற அருமையான இந்த சங்கீதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியானால் அதற்கு என்ன பொருள் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தில் வாசமாயிருப்பவர்கள் அல்லது கர்த்தருடைய ஆலயத்திலே தூணாக இருப்பவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு பொருளாக அங்கே அமர்ந்திருப்பவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செழித்திருப்பார்கள் என்று நாம் சிந்திக்கின்றோம். இங்கே தாவீது கூறுவது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே என்னை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய பணியை செய்வதற்கு என்றைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்றைய நாள் முதற்கொண்டு என் தேவன் என்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க தொடங்கினார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்திலே ஒரு பொருளாய் இருக்கின்ற பிள்ளைகள், கர்த்தருடைய ஆலயத்திலே உதவி கரம் நீட்டுகிற பிள்ளைகளாய், உதவி செய்கிறவர்களாய், அதிலே பணி செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை செழிக்க பண்ண ஆயத்தம் உள்ளவராய் இருக்கின்றார். செழிக்க பண்ணுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலயத்தில் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு உண்டாக வேண்டும் பிரியமானவர்களே. சிலரை பார்ப்போம் என்று சொன்னால் ஆலயத்தில் வந்து முன்னதாகவே, ஆலய ஆராதனைக்கு முன்னதாகவே வந்து ஆலயத்தை பெருக்குவார்கள், அல்லது ஏதாவது ஒரு பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதில் கிடக்கின்ற குப்பைகளை, தூசிகளை அதை அப்புறப்படுத்துவார்கள். அப்படி அப்புறப்படுத்துகிறவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அது தேவனுடைய வாசற்படி, தேவனுடைய பாத பீடம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பாத பீடத்தில் கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், செழித்திருப்பார்கள். அவர்கள் குடும்பம் தலைக்க செய்ய ஏசப்பா போதுமானவராக இருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் சங்கீதம் 122 சங்கீதத்திலே 122 சங்கீதம் 122 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை கூறுகின்றார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயம்தான், கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் பெருகினது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்கின்ற ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு நேராக நாம் வர வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று தாவீது ராஜா கூறுகின்றார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த தாவீதினுடைய வாலிப வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்தார், ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தார், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பாடுகின்றார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் அன்புக்குரியவர்களே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அவ்விதமாக வாஞ்சையோடு, ஆசையோடு, பாரத்தோடு தேவனை தேடினபடியினால அவருடைய உள்ளம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று கூறுகின்றார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு மகிழ்ச்சி இருக்கின்றதா? ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் ஆலயத்துக்கு போகிறோம். சாதாரணமாக அல்ல, கர்த்தராகிய ஆண்டவரை பார்க்க போகிறேன், அவருடைய திருமுகத்தை தரிசிக்க போகிறேன். இந்த வாஞ்சை நமக்குள் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, நம்மை ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பா.
ஏதோ எங்கள் அப்பா கூப்பிடுதாரு, எங்கள் அம்மா கூப்பிடுதாங்க அப்படிங்கிற அனுபவத்தோடு ஆலயத்துக்கு போவோமே, ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஏதோ நானும் கிறிஸ்தவனா பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னால் வேதத்தினுடைய தூசிகளெல்லாம் தட்டிட்டு நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனுடைய கிருபைகளை நாம் உணர்ந்து கொள்ளணும்னா, தேவனை நான் பார்க்க போகிறேன், என் அப்பாவை பார்க்க போறேன், என் அப்பாவிடத்தில் என்னுடைய கவலைகளை சொல்ல போகிறேன், என் அப்பாவை ஆராதிக்க போகிறேன். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே பார்வோனை நோக்கி என் ஜனங்களை போகவிடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு, கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். அப்படியானால் என்ன பொருள்? எகிப்திலே கர்த்தரை ஆராதிக்காமல் வாழ்ந்தார்கள். கர்த்தரை ஆராதிக்காமல் வாழ்ந்தபடியினால அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபையான வார்த்தை, என் ஜனங்களை ஆராதிப்பதற்கென்று தனித்து அவர்களை அழைத்து கொண்டு போக போகிறேன், கானான் நாட்டை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறேன், கொடுத்து என்னை ஆராதிக்க வைக்க போகின்றேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் நம்மை எதற்காக இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் தேவ கிருபையோடும் எதற்காக நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? கர்த்தரை ஆராதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்கென்று கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் எதற்காக படைத்தா? தேவனை துதிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுவதற்காக. தேவனுடைய ஆலயத்தில் போய் வெறுமனே திரும்பினவர்கள் யாரும் இல்லை பிரியமானவர்களே. தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை பார்த்து அவருடைய மன குறைகளை சொல்லிவிட்டு வருகின்ற எந்த பிள்ளையையும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற ஒரு மகா பிரிய சந்தோஷம் உடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்படும், மிகவும் ஆசீர்வதிக்கப்படும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 84 சங்கீதத்திலே, சங்கீதம் 84 சங்கீதம் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். இங்கே தாவீது தன்னுடைய அனுபவத்தை மிக தெளிவாக எழுதுகிறார். 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். உம்முடைய ஆலயத்தின் ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். இந்த உலகத்திலே நான் தெரிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு அனுபவம், ஆலயத்தின் வாசற்படியிலே நான் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று மகத்தான ஒரு அனுபவத்தை அவர் கூறுகின்றார். ஏன் இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவம் தாவீது ராஜாவினுடைய உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால், அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தினுடைய மகத்துவத்தை அவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தின் மகத்துவத்தை அறிந்திருக்கிறபடியினால தான் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாயிருப்பதை பார்க்கிலும், உலகத்தின் வீட்டிலே நான் குடியிருப்பதை பார்க்கிலும், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
நாம் ஆலயத்தை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆலயம் ஆண்டவர் வாசமாயிருக்கிற வீடு. அந்த வீட்டில் போய் ஏசப்பான்னு கூப்பிட்டா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை கொடுப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே ஒரு நிமிடம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆலயத்தை நேசிக்க வேண்டும். ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் ஆலயத்திலே செழிப்பை உணருவார்கள். ஆலயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகும் என்று வேதம் சொல்லுகின்றது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே அவர் கூறுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியை காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எங்கே இருக்கின்றது? யோசித்து பாருங்க. நீங்க எங்க குடியிருக்கீங்க? இன்றைக்கு பல சமுதாய கட்டிடங்கள், மடங்கள் கட்டி இருப்பாங்க. அதிலே போய் பார்ப்போம் என்று சொன்னால் வேலை முடிந்த உடனே அந்த இடத்திலே போய் கூடி உட்கார்ந்திருப்பாங்க. அல்லது சில ஊர்களிலே பார்ப்போம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு தெரு முக்கில் அநேக மக்கள் கூடி இருப்பாங்க. இன்னும் சில இடங்களை பார்ப்போம்னா ரோட்டில் அதிகமான மக்கள் கூடி அங்கே டீ குடிப்பதும் அங்கே பல காரியங்களை பேசி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்திற்காய் வைராக்கியம் காட்டுகிற பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அமர்ந்திருந்தால், கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால், கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய முகத்தை பார்த்தால், கர்த்தருடைய ஆலயத்திலே ஜெபம் பண்ணினால், கர்த்தருடைய ஆலயத்திலே நம்முடைய மனதில் உள்ள எல்லா பாரங்களையும் சொல்லும் பொழுது கர்த்தருடைய எல்லா வேதனைகளையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அன்னாளை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். பல வருடமாக குழந்தை இல்லாத ஒரு நிலைமை. அவருடைய சக்களத்தி, அவனுடைய புருஷனுக்கு 2ஆம் மனைவிக்கு குழந்தை இருக்கிறது. அவள் அற்பமாய் எண்ணினாள். பெனினாள் என்று சொல்லப்படுகிறது அவளுடைய பெயர். அந்த பெனினாள் இந்த அன்னாளை மிகவும் அற்பமாய் நினைத்தாள். நான் தானே என்னுடைய கணவனுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், என் சந்ததி தானே வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லி அவள் இவளை ஏளனமாய் பார்த்தாள். ஆனால் அன்னாள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்தாள். தேவனுடைய சமூகத்தில் வந்து, தேவனுடைய பாதத்தில் வந்து, தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து, தேவனுடைய ஆலயத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்ச ஆரம்பித்தாள். அவளுக்கு ஒரு சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவளுடைய நிந்தை மாறினது, அவளுடைய வேதனை மாறியது, அவளுடைய கண்ணீர் மாறியது, அவளுடைய கவலைகள் மாறியது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆலயத்தில் போய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற எந்த பிள்ளைகளுடைய முகமும் வெட்கப்பட்டதாக சரித்திரம் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, சரித்திரம் இல்லவே இல்லை. ஏனென்று சொன்னா உலகத்தை படைத்த பரம்பொருள் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறா. அவருடைய சமூகத்தில் நீங்க போய் உங்களுடைய மன பாரங்கள், உங்கள் மன துக்கங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அவர் அப்படியே அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் சென்று ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய மன குறைவுகள், மன பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்
ஒவ்வொரு நாளும் செழித்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, எங்கள் புளியங்குடி ஊரில் கோவில் குட்டியார் பணி செய்த ஒரு அருமையான சகோதரனை தெரியும். அவன் சாப்பாட்டுக்கே வழியில்லாத ஒரு நிலைமையில் கூட வாழ்ந்து வந்தான். ஆனால் இன்றைக்கு அவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தா, நல்ல வேலைக்கு ஆண்டவர் கடந்து செல்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தா. அவன் சொல்லுவான், நான் மேல் மாடியில் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு பாருங்க, அந்த பிள்ளைகள் ஆண்டவர் நல்ல வீட்டை கட்டுவதற்கும் 2 மாடி போட்டு வீடு கட்டுவதற்கும் நல்ல உயர்வான தன்மையில் ஆண்டவர் அவர்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சாப்பாட்டுக்கு வழியில்லாத குடும்பத்தை கூட தேவனுடைய ஆலயத்தில் பணி செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை எவ்வளவு செழித்திருக்க வைத்திருக்கிறார் என்று பாருங்க. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வேண்டுமா, உயர்வு வேண்டுமா, நீங்கள் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாயிருங்க, ஆலயத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்களாயிருங்க, ஆலயத்தில் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்து பாருங்க, தேவனுக்கு பிடிக்கிற தன்மைகளை செய்து பாருங்க. அப்படி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நட்டப்பட்டவர்களாய், கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஆலயத்திலே மனபாரங்களை சொல்லுகிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய், அந்நாளை போல மனபாரங்களை அடுத்தவர்களிடத்திலே சொல்லாதபடி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையை விசேஷித்தமாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி பாருங்க. உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி பாருங்க. ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறி பாருங்க. ஆலயத்தில் நம்முடைய குறைகளை சொல்லி பாருங்க. ஆலயத்தில் போய் காத்திருக்கிற தன்மையை நீங்கள் புரிந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை மிகவும் ஒரு உன்னதமான தன்மைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஏசப்பாட்ட ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் கெஞ்சி நாம் பிரார்த்தனை செய்வோமா? கர்த்தராகிய ஆண்டவர்கிட்ட நம்முடைய மன குறைவுகள், ஒருவேளை ஆலயத்தை நேசிப்பதற்கு, ஆலயத்தில் போய் காத்திருப்பதற்கு நம்முடைய மனம் சம்மதிக்கலைன்னு சொன்னான். இசப்பாட்ட இன்றைக்கு, இசப்பா நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கணும் ஐயா, அந்த ஆலயத்தில் போய் காத்திருக்கணும் ஐயா, அங்கே ஒரு லட்சியமும் இல்லாமல் தேவனை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், அவர் கூட நான் பேசணும், அவருடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான தன்மையை உணர்ந்து செபிப்போமா? வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அன்னாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க தேவனுடைய ஆலயத்தில் உபவாசித்து ஜபம் பண்ணி கொண்டே காத்திருந்தாங்க. அவங்க ஜபம் பண்ணியே காத்து கொண்டிருந்தாங்க. அப்படி காத்திருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நானும் ஆலயத்தில் போய் என்னுடைய குறைகளை சொல்லணும், நானும் மற்றவங்கிட்ட சொல்வதை பார்க்கலும் எசப்பாட்ட சொல்லணும் அப்படிங்கிற பாரத்தோடு செபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய நல்ல சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய திருவார்த்தையை கேட்டோம் அப்பா. தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருந்த தாவீதை எவ்வளவாய் உயர்த்தினீங்கப்பா, எவ்வளவாய் நேசித்து உயர்த்தினீங்கப்பா. அவருடைய குடும்பத்தை எவ்வளவாய் உயர்த்தினீங்கப்பா. சிறுமைப்பட்டவனை உயர்த்தினீங்களப்பா. அதை போல எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்களும் உடைய ஆலயத்தை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க, நல்ல சுகத்தை தாங்க, நல்ல பலனை தாங்க. யார் யார் தன்னுடைய இருதயத்தில் வாஞ்சையோடு உடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார்களோ அவருடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் செய்து நீர் முடிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். அப்பிரயோஜனமான மனிதர்கள் ஆண்டவரே, செய்ய வேண்டிய காரியத்தை
செய்ய வேண்டிய காலத்திலே செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம். எங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.